இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மிதுன ராசி. ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி, புதனா அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன மாற்றம்? சாதகமான மாற்றமா, பாதகமான மாற்றமா? வருகின்ற நாட்களில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, ஆளுமை திறன் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய மனோதைரியம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பாட்டு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் பன்முக ஆளுமை திறன் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலைக்கு பல வேலை கற்றுருப்பாங்க. எந்த வேலையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலையும் எனக்கு தெரியும், எல்லா வேலையும் நான் கற்றுப்பேன். படிப்பே கூட பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி வாங்கியிருப்பாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாஸ்டர் ஆஃப் த டிகிரி, வேறு ஒன்று டிகிரி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே நேர்கோட்டில் போகாமல் வேறு டிஃப்ரெண்ட்டான ஆளுமை திறனுடைய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயமும் தெரியும், கம்ப்யூட்டர்லேயும் எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும், எனக்கு விவசாயமும் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே புதன், அதனால் இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகம். சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை பெற்ற ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். திறமை நிறைய உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கோம். அந்த திறமையை வெளிக்கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மிகப்பெரிய ஆளாகிறதுக்கான யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பரமான பொருள்கள் வாங்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட மாட்டாங்க. என்கிட்ட 10 ரூபா இருந்தாலும் அதை மற்றவனுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு இயல்பான குணமுடையவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய ராசி சின்னம் இரட்டைத்தன்மை இருக்கிறதுனால ஒரு தொழில் இவங்களுக்கு அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். 2-3 தொழில் இவங்களுக்கு தெரியும். அது 2-3 தொழிலை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தேகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 வயது வரைக்கும் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாகிற மாதிரி சதி பிடித்தார் போல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசி காலச்சக்கரத்துக்கு 3வது ராசி. அதே நேரத்தில் இது காற்று ராசியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை, ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ஃபேஸை பார்த்தாவே அந்த புன் சிரிப்பு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சிரித்த முகம், கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஃபேஸில் அந்த கலை, அந்த சிரிப்போட கலை இவங்களுடைய ஃபேஸை பார்த்தோன்னே தெரியும். சிரித்த முகமாக இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேச ராசிக்கோட நல்ல பொருந்தி வரும். ஏன்னா ஒவ்வொரு முடிவும் கணக்கச்சிதமாக பொருந்தும். மேசராசியும் மிதுன ராசியும் அப்படின்னு சொல்ல 2 ராசிக்காரங்களும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ அமைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மைக்கு வரலாம் அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்கும் மிதுன ராசிக்கு நல்லா பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உண்மையான நபர்கள் 2 பேருமே ஆத்மார்த்தமாக அந்த உண்மையான அன்பு இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளுக்கு 2 பேருமே நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்த அனுசரித்து போகிறது, ஆளுமை திறன் நல்லா வர்றது, இதெல்லாமே இந்த சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் நல்லா வரும். அதோட கும்பத்துக்கும் மிதுனத்துக்கும் கூட நல்லா பொருந்தும். இவங்களுக்கும் சண்டை சச்சரவு பிடிக்காது, மிதுனத்துக்கும் சண்டை சச்சரவு பிடிக்காது. அதே மாதிரி உறவுகள் இவங்களை மதிக்கிறது அப்படிங்கிறது பகிர்ந்து கொள்வாங்க. ஒருவருக்கு ஒருவர் நல்லா பகிர்ந்து கொண்டு வாழக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசியும் கும்பராசியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ராசியுமே இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்களாம் பொருந்த மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற ராசிக்காரங்க இவங்க கூட அட்டாச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு
நிறைய வேலைகள் தெரியறதுனால இவங்களுடைய தனித்திறமை எப்பவுமே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ வீட்லேயே ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அவங்கள கூப்பிடுப்பா, அவங்க கரெக்டாக அதை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், ஒரு அடையாளம், உங்களுடைய திறமை எல்லா இடத்துலையுமே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நெளிவு சுழிவாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து வைத்த ஒரு நபர் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா காற்று ராசி இல்லையா, சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நிர்வாக திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை ராசி சின்னமாக இருக்கிறதுனால தனியாக இருக்கிறதா உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும். கூட்டு தொழிலாக இருக்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்படி கூட்டாக சேர்ந்து தொழில் செஞ்சாங்கன்னா கூட கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலில் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கூச்ச சுபாவம் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க ஒரே நேரத்தில் பல வேலையை ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். திறமையாக செய்வாங்க. கம்ப்யூட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வீட்டு வேலையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு சாகச குணம் உடைத்த ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். புதிய அனுபவங்களை விரும்பக்கூடிய ஒரு ராசி. ஒரே மாதிரி போகாமல் வித்தியாசமாக நிறைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சமைக்கிறதுலே கூட கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்கக்கூடியவங்க நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னே சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. சமூகத்தில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நல்லா சிந்தித்து டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லுவாங்க. அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். புதுவிதமான அனுபவமாக இருக்கும். நிறைய நண்பர்களுடைய ஒரு ராசியும் நம்மளுடைய மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் தனித்துவமாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய கண்டுபிடிப்பே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இவங்களுடைய திறமைக்கு, இவங்களுடைய தனித்துவமான அந்த வேலைக்கு தனித்துவமான ஒரு மதிப்பு மரியாதை எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மிதுன ராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அவங்களுடைய தொழில், வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த மே எண்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அது வருகின்ற வாரத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே வருமானத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. ஆனால் அதற்கேற்ற அந்த வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காம இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மே மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் 11ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு வந்து அமரும்போது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறும். எதிரி யார், நண்பன் யார் அப்படின்னு அறியக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் வருகின்ற நாட்களில் ஜெயிக்க போகிறீங்க. எதிரியவே வெல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையும். இந்த தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல் 10 நாட்களில் ஒரு சில இடைஞ்சல்கள், கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜூன் வந்து 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உச்சத்தை தொடக்கூடிய குரு வந்து 2ஆம் இடத்துல வந்து உச்சமாக அமரும்போது மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய லாபம், பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமையும். இதுவரையிலும் தோல்வியவே சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. வருத்தப்பட்டதெல்லாம் மாறப்போகுது, வெற்றியாக அமைய போகுது, தொட்டதெல்லாம் பொன்னாக அமைய போகுது. இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதான் செய்யும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அப்படின்னே சொல்லலாம். 20 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, வேலை விஷயமாக வெளியில் போகக்கூடிய
இருக்கக்கூடியவங்களா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக இந்த மே மாதத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் தொழில் இதெல்லாம் அருமையாக அமையும். முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சொந்தமாக நீங்களே தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. லோன்னா கேட்டிங்கன்னா கூட உடனே கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். 50 வயதுக்கு மேற்பட்டவங்க ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு பர்மனண்ட்டாக சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். நிரந்தரமான அமைப்பு உங்களை தேடி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக இந்த மிதுனராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மே 11க்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். இதுனா வரையிலும் உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை, நம்ம எவ்வளோ உழைப்பு போட்டாலும் நம்ம மட்டும் அதே இடத்துலையே இருக்கிறோம், ஒரு வளர்ச்சியே இல்லை, நம்ம பார்த்தா நம்மளோட சின்ன பையன்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து போய் நிற்கிறோம், ஆனால் நம்ம மட்டும் அதே இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மே 11க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சகோதரரால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதன் மூலிமா மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். சகோதரரால் சகோதரியால் ஒரு சில இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். அவங்க மூலிமாவே ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அவங்க மூலிமா அந்த உதவிகள் கிடைக்கும்போது இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் உங்களுடைய சகோதரருக்கு சகோதரிக்கு தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா வருகின்ற நாட்களில் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயத்திற்கு சென்று ஒரு துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.